வெல்கம் டு பரிமளராஜ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸு. இது வந்து பிரிட்டிஷ் நேஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப விருப்பப்பட்ட ஃபுட் இங்கே பிரிட்டனில். இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், பேட்டர் பண்ணி. ஆனால் அது வந்து ரொம்ப ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, நமக்கு வந்து போன்லெஸ் ஃபில்லட்ஸ் வேணும். நான் வந்துட்டு இதுக்கு 3 ஃபில்லட்ஸ் எடுத்துருக்கிறேன். பாசா ஃபில்லட்ஸு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்டார்ச் கம்மியாக இருக்கிற பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் பேட்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லை செல்ஃப் ரைசிங் ஃப்ளவரும் ரைஸ் ஃப்ளவரும் வேணும். 3 போர்ஷன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திங்கன்னா 1 போர்ஷன் ரைஸ் ஃப்ளவர் எடுக்கலாம். இதுக்கு சீசனிங்க்கு வந்துட்டு நமக்கு பெப்பரும் சால்ட்டும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் சோடா வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிழங்க வந்து சிப்ஸுக்கு வெட்டிக்கலாம். நல்லா திக் ஸ்லைசஸாக வெட்டணும். நான் வந்து இப்போ 3 சர்விங் பண்ண போகிறேன், அதனால் 4 கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து திக்காக நீங்கள் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு ரொம்ப ஃபுல்லாக மேஷ்டாக வேக வைக்காமல் கொஞ்சம் பார் பாயில்டு ஒரு 3/4 பதம் வெந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் போடுற பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 3 போர்ஷன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லை செல்ஃப் ரைசிங் ஃப்ளார். செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர்னால் அதிலே வந்து பேக்கிங் சோடா ஆட் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு வேளை மைதாவோ இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 போர்ஷன் ஆல் பர்பஸ் ஃப்ளவருக்கு வந்துட்டு 1 போர்ஷன் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை பேட்டர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சோடா வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் சோடா வாட்டர்னால் அந்த மேல் லேயர் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாகவும் லைட்டாகவும் இருக்கும். ரொம்ப டென்ஸாக திக்காக இல்லாமல் ரொம்ப அந்த கோட்டிங் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் லைட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சோடா வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேட்டருக்கு தேவையான நம்ம சீசனிங் சேர்த்துக்கலாம். வெறும் சால்ட்டும் பெப்பரும் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். வேறு எந்த விதமான சீசனிங்கும் நம்ம ஃப்ளேவரிங்கோ எதுவுமே வந்து சேர்க்க மாட்டோம். இங்கே பிரிட்டனில் வந்துட்டு ரொம்ப ப்ளெயினாக இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இருக்க தான் விரும்புவாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கிழங்கு வந்து வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வேகாமல் அந்த 3/4 பதம் ரொம்பவும் வேகாமையும் இல்லாமல் இருக்கிற அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் நீங்கள் இப்படி வேக வச்சிங்கன்னா. இப்போ வந்து நம்ம மீனை வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம். டைரெக்டாக மீனை வந்து பேட்டரில் போட்டிங்கன்னா அது வந்துட்டு அந்த பேட்டரை வந்து மீனில் அதிகமாக ஒட்டாது. அதனால் இந்த மாதிரி மீனை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் ஃப்ளவரோ இல்லை வந்துட்டு மைதாலேயோ நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாவில் போட்டிங்கன்னா நல்லா வந்து அது ஒட்டிக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஃபுல்லாக கோட் ஆகாத மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நான் எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப ஹை ஹீட்டில் வந்து எண்ணெயை காசாமல் மீடியமான ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் நம்ம வந்துட்டு மீனை போட்டாலும் சீக்கிரம் மேலே வந்து கரிஞ்சு போகும், உள்ளே மீன் வெந்திருக்காது. அது இல்லாமல் நமக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. அது இல்லாமல் ரொம்ப லோவாக நீங்கள் வந்துட்டு எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கனாலும் அந்த மேலே இருக்க கோட்டிங் வந்து பிரிஞ்சிடும். அதனால் கரெக்டான ஹீட்டில் வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மீன் போட்டிங்கன்னா பிரியாது, ப்ளஸ் சீக்கிரமாகவும் கருகாது. ஸோ ஒன்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இதை திருப்பணும். ரொம்ப அவசரப்பட்டு நம்ம திருப்பிட்டோம்னா கிராக் ஆகிடும். அது இல்லாமல் இது வந்து இந்த பேட்டர் வந்து நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த மீனை சீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மீனோட ஜூஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே வந்து நல்ல மீன் வந்து ஜூஸியாக இருக்கும். ஒருவேளை இந்த பேட்டர் கரெக்டாக இல்லைன்னா மீன் வந்து உள்ளே ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மீன் வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதே மாதிரி மற்றதும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அதே எண்ணெயில் கிழங்கையும் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க கிழங்க வந்துட்டு ஒரு 2 டைம் போட்டு நிறைய க்ரௌட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வறுக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வந்துட்டு கிறிஸ்பியாக இருந்தால் போதும். ரொம்ப இந்த மெக்டொனால்ட்ஸ் KFC ஃப்ரைஸ் மாதிரி இருக்க வேண்டாம். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரைஸ் வந்து சாகியாக இருக்கணும். அதாவது ரொம்ப கிறிஸ்பாக இல்லாமல் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிலருக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு இஷ்டம், சிலருக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்து சாப்பிடணும், அந்த ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் ஆறுன அப்புறம் சாப்பிடுவாங்க. இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன், உள்ளே வந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணாமல் கரெக்டான ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிஷ் எல்லாம் நல்லா ஃப்ளேக்கியாக இருக்குது. இப்போ வந்து இந்த சிப்ஸ் மேலே வந்துட்டு நான் பேப்ரிக்காவும் கொஞ்சம் சில்லி பவுடரும் தூவியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறேன். இல்லை சாதாரணமாக உங்களுக்கு வந்துட்டு ப்ளெயினாக சாப்பிட்ணுன்னா இது வந்துட்டு மால்ட் வினிகரோடு வந்துட்டு இதை சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.